இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கூல் பாய் நியூ எபிசோட் 1 சீரிஸ். ஸ்கூலில் எல்லோரும் நம்ம ஹீரோவை கான்னு தான் கூப்பிடுவாங்க. எப்பயுமே ஈவினிங் கிளாஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ லேட்டாக தாங்க வீட்டுக்கு போவார். அதே மாதிரி காலையில் லேட்டாக தான் வருவார். வந்து சார்ட் அடி வாங்கிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆவார். அதே மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்தா வீட்டில் பண்ண மாட்டார், வந்துட்டு கிளாஸில் தான் உட்காந்து பண்ணுவார். அதுக்காகவும் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் வாங்குவார். அதிகமாக ஆப்சண்ட் ஆகிறதும் நம்ம ஹீரோ தான். அதே மாதிரி ஸ்கூலில் நம்ம ஹீரோ ஏன் இவ்வளோ வேகமாக போகிறாருன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்னால போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு எப்படியாவது சேர்ந்து கேம் விளாட்லாம், அதுக்காக தான் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக லிஃப்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் நேரத்துக்கு லிஃப்ட்டும் கொடுக்க மாட்றாங்க. ஹீரோ வரும்போது கூட இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். ஆனால் போகும்போது எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போயிடுவார். இப்போ லிஃப்ட்டு கிடைக்கலனோட ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வேறு வழி இல்லைன்ட்டு. அப்படியாச்சும் பஸ்ஸை பிடிக்கலான்னு ஓட முடியாமல் ஓடுற நம்ம ஹீரோ மேக்ஸ் டெஸ்ட்னா ஒரு 2-3 நாளைக்கு லீவை போட்டு ஸ்கூலை பக்கமே வரமாட்டார். அதுக்கு சேர்த்து மொத்தமாக பனிஷ்மெண்ட் வாங்குவார். மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆகவே ஆகாது. ஹீரோ ஸ்கூலில் இருந்து அந்த பஸ் ஸ்டாப்பே அவ்வளோ தூரம் இருக்குது. அவர் அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு காரணமே ஏன்னா அந்த பஸ்ஸை வந்து டயத்துக்கு பிடிச்சா தான் அங்கே அவர் போக முடியும், இல்லைனா அவருக்கு லேட் ஆகிடும். அதனால தான் அவர் இவ்வளோ வேகமாக போகிறார். ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டாரு. அங்கே நிற்கிற ஒருத்தர்கிட்ட பஸ்ஸு போயிடுச்சான்னு கேட்குறாரு. அவர் இப்போ தான் போச்சுன்னு சொல்லவும் சோகமாயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸில் ஏறி நம்ம ஹீரோ கிளம்பிட்டார். இப்படி நார்மலாக போகிற நம்ம ஸ்கூல் பாய் லைஃப்பை வந்து எது திருப்பி போட போகுது, அவர் யார் யாரை சந்திக்க போகிறாரு, இது எல்லாத்தையுமே எபிசோட் 2ல் பார்க்கலாம். நானும் உங்களை எபிசோட் 2ல் சந்திக்கிறேன். பாய். பில்ட் பை vlogs.